வாங்க, கரூர் சம்பவம் பத்தியும் அது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்குங்கிறத பத்தியும் தமிழக வெற்றிக்கழக பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்னதா பாத்திரலாம். சரி, விஷயம் என்னன்னா, தாவேகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு பிரஸ் மீட் வச்சார். எதுக்கு? அண்மையில கரூர்ல ஒரு பேரணியில ஒரு சோகம் நடந்துச்சுல, அது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் ஒரு தனி விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கு. அத பத்தியும் தமிழ்நாடு அரசு மேலையும் போலீஸ் மேலையும் அவங்க கட்சி வைக்கிற குற்றச்சாட்டுகள் பத்தியும் விளக்கதான் இந்த பிரஸ் மீட். முதலாவதா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு. பாருங்க, தாவேக என்ன கேட்டாங்களோ அதை ஏத்துக்கிட்டு கரூர் சம்பவம் பத்தி விசாரிக்க ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஜய் ரஸ்டோகி தலைமையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது எஸ்ஐடியை நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விசாரணைய சுப்ரீம் கோர்ட்டே நேரடியா கண்காணிக்கணும்னு சொல்லிருக்காங்க. மாநில அரசு விசாரணை மேல நம்பிக்கை இல்லைன்னு தாவேகா சொன்னதுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி. இரண்டாவதா, அவங்க மாநில அரசு மேலையும் போலீஸ் மேலையும் நேரடியாவே குற்றம் சாட்டுறாங்க. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, கரூர் போலீஸ் வேணும்னே அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போய் கடைசியில நடந்த சோகத்துக்கு அவங்களே பொறுப்பாக்க தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுதுன்னு சொல்றாரு. உண்மை பேசுறவங்கள கைது பண்றது, அப்புறம் கோர்ட் லீவை பயன்படுத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க விடாம தடுக்கிறதுன்னு இப்படி திமுக அரசு பண்றதா சொல்றாரு. குறிப்பா கரூர் போலீஸ் ஒரு முன்னாள் அமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு பாயிண்ட சொல்றாரு. கடைசியா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவத்துல இறந்து போனா 41 பேர் குடும்பங்களுக்கும் அவங்க தலைவர் விஜய் நீண்ட காலமா சப்போர்ட் பண்ணுவாருன்னோ அவங்கள தத்தெடுத்திருக்காருன்னோ அர்ஜுனா சொன்னாரு. இந்த மரணங்களுக்கு பின்னாலே ஏதோ சதி இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் போட்ட எஸ்ஐடி மூலியமா உண்மையை வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமா. ஆஹா, பலத்த குற்றச்சாட்டுகள், அரசியல் அழுத்தங்களுக்கு நடுவுல கரூர் சோகம் பத்தின உண்மைகளை வெளிக்கொண்டு வர உச்ச நீதிமன்றம் கண்காணிக்கிற ஒரு தனி விசாரணையை தாவேகா உறுதி செஞ்சிருக்காங்க.